இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த படத்தோட பேரு அப்சஷன். 2019ல வெளியான ஒரு இங்கிலீஷ் படம். ஒரு பொம்பள நெனச்சா எப்பேர்ப்பட்ட ஆணையும் நொடி பொழுதுல அவ காதல் வலையில விழுக வைக்க முடியும். அப்படி பெண்களோட காதல் வலையில விழுந்து வாழ்க்கைய தொலைச்ச ஆண்கள் இந்த உலகத்துல கோடான கோடி பேரு. அந்த கோடியில ஒருத்தன் தான் இந்த படத்தோட ஹீரோ. சரி, இப்ப இந்த படத்த பார்க்க ஆரம்பிங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே லாரிசா அவ பண்ணையிலிருந்து வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறா. அந்த சமயத்துல எங்கிருந்தோ வந்த சன்னி அவளை வீட்டுக்குள்ள போக விடாம வழிமறிச்சு நிக்கிறான். என்ன, அந்த ஜார்ஜ் கூட சுத்திட்டு இருக்கியா? உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு லாரிசாவை பார்த்தவன் மிரட்ட, அதுக்கு லாரிசாவும் ரொம்ப திமிரா, ஜார்ஜ் என் புருஷன், அவன் கூட நான் எங்க வேணாலும் சுத்துவேன் அப்படிங்கிறா. ரொம்ப நாளைக்கு ஜார்ஜ் உயிரோடு இருக்க மாட்டான் பார்த்துக்கோ அப்படின்னு அவளை எச்சரிச்சிட்டு சன்னி அங்கிருந்து போறான். இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் இந்த படம் ஆரம்பிக்குது. சொந்த ஊரில் எந்த வேலையும் கிடைக்காத சன்னி வேலை தேடி ஊர் விட்டு ஊர் வர்றான். பஸ்ஸில் ஒரு நீண்ட பிரயாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு சிட்டிக்கு வந்து இறங்குறான். கையில் சல்லி பைசா கிடையாது. அவனுக்கு ஏதாவது வேலை கிடைச்சு அதன் மூலமாக வர்ற சம்பளத்தில் தான் அவன் சாப்பாடே சாப்பிட முடியும். ஏதோ ஒரு நம்பிக்கையில் வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பி வந்துட்டான். அங்கே ஒரு கார் ஒர்க் ஷாப் இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம். ஏன்னா இவன் ஒரு திறமையான கார் மெக்கானிக்கு. அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளே போனவன் அதோட ஓனரை பார்த்து வேலை கேட்குறான். ஆனால் அவரோ இங்கே இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லைப்பா, நீ வேற எங்காச்சும் போய் வேலை தேடிக்கோ அப்படின்னு அவனை அனுப்பிச்சு வச்சிடறாரு. ரொம்ப ஏமாற்றத்தோட சன்னி அன்னைக்கு நாள் ஃபுல்லாக கால் வலிக்க ஒவ்வொரு இடமா வேலைக்கு ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கான். எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் செய்ய தயாராக இருக்கான். அவனுக்கு தேவை 3 வேளை சாப்பாடு. சாயந்தரம் வரைக்கும் சுற்றி பார்க்குறான், எங்கேயுமே வேலை கிடைக்கல. பசி வயிற்ற கெல்லுது. அப்படியே சுருண்டு போய் ஒரு பெஞ்சில் படுத்திருக்கிறான். கிட்டத்தட்ட நைட் ஆகி போச்சு. அந்த சமயத்தில் தான் தன்னோட காருக்குள்ளே ஏற முற்பட்ட அந்த வயசானவரை எங்கிருந்தோ வந்த ஒரு ரவுடி கண்ணு மண்ணு தெரியாமல் தாக்க ஆரம்பிக்கிறான். ஒரு அடியிலேயே கீழே விழுந்த அந்த வயசானவரும் என்னை கொன்னராத ப்ளீஸ் அப்படின்னு அவரை தாக்கிட்டு இருந்தவங்கிட்ட கெஞ்சறாரு. ஆனா அவனோ வயசானவர்னு கூட பார்க்காம அவர் உடம்பெங்கும் கத்தியை வச்சு கோடு போட ஆரம்பிக்கிறான். அவர் உடம்புல இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்குது. அப்பதான் பெஞ்சில் படுத்துட்டு இருந்த சன்னிக்கு இந்த பெரியவரோட அழுகுரல் கேட்க சட்டுன்னு அங்க ஓடி வந்து அந்த பெரியவரை தாக்கிட்டு இருந்த அந்த ரவுடியை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ரவுடியும் சன்னியை அடிச்சு பார்க்கறான். ஆனா சன்னி அவனோட பலசாலிங்கிறதால அந்த ரவுடியால சன்னியை அடிக்க முடியல. அதனால சன்னி கிட்ட அடி வாங்கி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். ஒரு வழியாக அந்த பெரியவரை மீட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸும் வருது. அந்த பெரியவருக்கு உடனடியாக தேவையான ஃபர்ஸ்ட் எய்டும் அந்த ஆம்புலன்ஸில் வந்த நர்ஸுக பண்ணுறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோயின் லாரிசா அப்பான்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. ஓ சாரி, அது பொண்ணு இல்லை, இவர் பொண்டாட்டி. அட பாவி கிழவா, உனக்கு இவ்வளவு சின்ன வயசுல ஒரு பொண்டாட்டியா? நீ நடக்கிறதுக்கே ஒரு தடி வேணும், இந்த பொண்ணை உன் தடி என்னடா பண்ணும்? பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடலாம், பல்லே இல்லாதவன் பக்கோடா சாப்பிட ஆசைப்படுறான் பாருங்க. என்ன கொடுமை இது! கட்டி பிடிச்சது மட்டும் இல்லாம அந்த கிழவனுக்கு முத்தமலையா பொழிறா. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே ஜார்ஜ், கடவுளுக்கு நன்றி அப்படிங்கிறா. அப்பதான் ஜார்ஜும் கடவுளுக்கெல்லாம் நன்றி சொல்லாத, இதோ இங்க நிக்கிறான் பார் ஒரு காண்டாமிருகம், இவன் தான் என்னை வந்து காப்பாத்துனா, அவனுக்கு போய் நன்றி சொல்லு அப்படிங்கிறாரு. இந்த கொடுமையெல்லாம் பார்த்து சகிச்சுக்க முடியாத சன்னி அங்கிருந்து கிளம்புறான். நில்லு அப்படிங்கிறாரு இந்த பெரியவர். சன்னியும் நிக்கிறான். இதுதான் என் பொண்டாட்டி லாரிசா, இது சன்னி அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஆமா, நீ எங்க போற அப்படின்னு ஜார்ஜ் சன்னியை பார்த்து கேட்க, எங்க போறதுன்னு எனக்கே தெரியல, கால் போன போக்கில் போயிட்டு இருக்கிற அப்படிங்கவும், ஒன்று பண்ணு, இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கு, நாளைக்கு உங்கள் வேலை விஷயமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவனை உட்கார வச்சு சாப்பாடும் போடுறாங்க. பயபுள்ள சாப்பிட்டு 3 நாள் இருக்கும் போல் இருக்கு. 3 நாள் சொத்த ஒரு ஆள் திங்கிறான். இதில் அடிக்கடி ஜார்ஜுக்கு தெரியாமல் லாரிசா வேற லுக் விடுறான். டேய், உண்ட சோத்துக்கு ரெண்டகம் பண்ணாதடா, பின்னாடி ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்கே போய் படு, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு பெரியவர் ஜார்ஜ் அவனை அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவன் அவுட் ஹவுஸுக்கு போன சமயத்தில் தான் லாரிசாவும் ஜார்ஜு கிட்ட, என்ன ஜார்ஜ் இது, அவன் யாரு என்னன்னே தெரியாது, ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்கிறீங்க, எந்த தைரியத்தில் அவனை வீட்டுக்கு கொண்டு வந்து தங்க வச்சிங்க அப்படின்னு வயசான கணவர்கிட்ட அன்பா கோவச்சுக்கிறா. அதுக்கு அந்த ஜார்ஜும், விடு பப்பிமா, அவன் ரொம்ப நல்லவம்மா, நான் ஒரு ஆள் முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன் அவன் நல்லவனா கெட்டவனான்னு, இவன் ரொம்ப நல்லவம்மா, நம்மளும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஏழையா இருந்தவங்க தானே, ஏழைக்கு ஏழையே உதவி செய்யலைன்னா எப்படி அப்படின்னு சென்டிமெண்டா பேசுறாரு. லாரிசாவும் அதை ஏத்துக்கிறா. மறுநாள் காலையில சன்னிய அவரோட கராஜுக்கு கூட்டிட்டு வராரு அந்த பெரியவர்.
அப்பதான் சன்னி ஒரு திறமையான மெக்கானிக்குன்னு அவருக்கு தெரிய வர உடனடியாக மெக்கானிக் வேலை போட்டு நீ இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு ஒரு வேலையும் அவனுக்கு கொடுத்துட்றாரு. ஸோ சன்னிக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கு இனி பயம் இல்லை. சாப்பாட்டுக்கு சாப்பாடுமாச்சு, கை நிறைய சம்பளமும் ஆச்சு. இந்த பெரியவருக்கு காருனா ரொம்ப கிரேஸு. அவர் கராஜில் 2-3 பழைய காலத்து வண்டியெல்லாம் நிற்க வச்சிருக்காரு. அந்த வண்டி எல்லாத்தையும் சன்னியை ரிப்பேர் பண்ணி தர சொல்கிறாரு. வந்த புதுசு இல்லையா, அதனால் சன்னியும் அவன் வேலையில் பிஸியாக இருக்கான். லாரிசா போக வர செடிகளுக்கு தண்ணி ஊத்துறப்ப அப்படின்னு அவளை பார்க்கும்போதெல்லாம் நல்லா சைட் அடிக்கிறான். அந்த லாரிசாவும் பார்த்தீங்கன்னா சன்னி எங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கானோ அவன் பார்க்குற மாதிரியே எதையாவது உருட்டிட்டு தட்டிட்டு கிடப்பா. இந்தா என்னை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அடிக்கடி ஒருத்தரை ஒருத்தர் பார்வையை பரிமாறிக்கிறாங்க. சதா சர்வ காலமும் அந்த சிட் அவுட்டில் உட்காந்து புக்கு படிக்கிற பேர் வழின்னு சன்னிக்கு நல்ல லுக்கு கொடுக்குறாயவோ, அவனும் லாரிசாவை சலிக்காமல் லுக்கு கொடுக்குறான். இப்படியே அவங்க லுக்கை பரிமாறிட்டு இருக்கிறாங்க. லாரிசாவை பார்க்கும்போதெல்லாம் சன்னியோட அதுதாங்க அவன் தம்பி பயங்கரமாக துடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் சன்னி தான் பொறுடா தம்பி பொறு, நேரம் வரும், அப்புறமா உன் வித்தையை காமி அப்படின்னு அவன் சின்ன தம்பியை அடக்கி வச்சிருக்கான். லைட்டாக தட்டுனா அந்த லாரிசா உளுந்துருவா அப்படின்னு சன்னிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா லாரிசா எதிர்பார்க்குற மாதிரி அந்த பெரியவரோட பம்பு வேலை செய்யறதில்ல. சன்னியோட பம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, அதனால அந்த பம்பு மேலே அவளுக்கு ஒரு கண்ணு இருக்கிறத சன்னி புரிஞ்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா வானத்தில் தெரிகிற நிலாவையவே லாரிசா ரொம்ப சோகமாக அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கா. அவன் நிலாவை பார்க்கறத சன்னி அவன் ரூம்ல இருந்து பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப சோகமாக வானத்தவே பார்த்துட்டு இருந்த லாரிசா திரும்பி பெட்டை பார்க்குறா. அங்கே ஜார்ஜ் பொக்கவாயை திறந்து வாய் வழியாக கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப ஏக்கத்தோட லாரிசா போய் பக்கத்தில் படுத்து தூங்கி போறா. மறுநாள் கராஜில் சன்னி வேலையில் மும்முரமாக இருந்த சமயத்தில் வேகமாக அங்கே வந்த லாரிசா, உன் மனசுக்குள்ள என்ன நினச்சிட்டு இருக்க? நான் எங்கே போனாலும் என்னவே பின்தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க, விட்டா என்ன தின்னுருவ போல இருக்கு அப்படின்னு சன்னி மேலே வந்து லாரிசா பாயவும் அதுக்கு சன்னி சிரிச்சுட்டே, ஆமாம் நான் உன்னை பார்க்கறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன்னா நீயும் என்னை பார்க்குற, அதனால் நான் பார்க்கறது உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சன்னி திருப்பி அடிக்கிறான். அதுக்கு பதில் எதுவும் சொல்ல முடியாமல் லாரிசா அவனை ஒரு லுக் கொடுத்துட்டு போயிடுறா. அன்னைக்கு நைட்டு டின்னர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜார்ஜ் தண்ணி அடிக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு சன்னியை கம்பெனிக்கு கூப்பிடுறாரு. அவனும் ஓகேன்னு சொல்ல ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கியூப்ஸ் எடுத்துட்டு வா, நம்ம போய் கார்டனில் உட்காந்து தண்ணி அடிக்கலாம் அப்படிங்கிறாரு. சன்னியும் ஐஸ் கட்டி எடுக்கிறதுக்காக சமையல் ரூம்குள்ளே வரான். அங்கே லாரிசா தட்டு கழுவிட்டு இருக்கா. அவளை பார்த்ததும் சன்னிக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது. சட்டுன்னு பின்னாடி போய் அவளை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறான். சன்னி கட்டி பிடிக்க அவன் தம்பி அப்படியே லாரிசாவை பிடிச்சி உந்துறான். இந்த நிலைமையிலேயே அந்த தம்பி உள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்து லாரிசாவோட உடம்பு சூடாக ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்குள்ளே டைனிங் ரூம்ல இருந்து ஜார்ஜ் கத்த ஆரம்பிச்சிட்டாரு, இன்னுமா அந்த ஐஸ் கட்டி எடுத்துட்டு இருக்க, சீக்கிரவா அப்படின்னு. அதனால் அவன் தம்பியை உள்ளே இழுத்து போட்டுட்டு சன்னி வேகமாக அங்கேருந்து கிளம்பிடுறான். சன்னிக்கு அன்னைக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. அவன் தம்பி வேற அன்னைக்கு ரொம்ப சூடாயிட்டானா, அதனால் அவனால் சரியாக தூங்கவே முடியல. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். லாரிசா கூட தனியாக இருக்கணும்னா ஜார்ஜ் இங்கே இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போது தான் அவனுக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. ஜார்ஜ் கிட்ட ஒரு பழைய கார் இருக்கு. அந்த காருக்கு கார்பரேட்டர் கிடைக்காம ரொம்ப நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த காரை புதுசாக கார்பரேட்டர் போட்டு லாரிசாக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஜார்ஜோட ஆசை. அதை ஏற்கனவே சன்னி கிட்ட சொல்லியிருப்பாரு. அதனால சன்னி நெட்ல சர்ச் பண்ணி இந்த கார் மாடலோட கார்பரேட்டர் எங்க கிடைக்கும் அப்படின்னு அட்ரஸை எடுத்து வச்சு மறுநாள் ஜார்ஜ் கிட்ட அந்த அட்ரஸை கொடுக்குறான். இங்க போனீங்கன்னா இந்த காருக்கு கார்பரேட்டர் கிடைக்கும், நீங்க ஆசைப்பட்டபடி உங்க மனைவிக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இதோ நான் இப்போ கிளம்பி போய் வாங்கிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் லாரிசா கிட்ட நீ மூச்சு விட்டுறாத இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் அங்கிருந்து கிளம்புறாரு. அந்த சமயத்தில் தான் சன்னி கராஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது லாரிசா அங்கே வர்றா. ஜார்ஜ் எங்கே போனாரு, நீ பார்த்தையா அப்படின்னு சன்னி கிட்ட கேட்குறா. அவரு போயிட்டாரு டவுனுக்கு, வர்றதுக்கு குறைஞ்சது 4 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் நான் ஃப்ரீ தான் அப்படிங்கிறான். இருந்தா இருந்துட்டு போ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி நடக்க ஆரம்பிக்க சட்டுன்னு கையை பிடிச்சி இழுத்து அவளை அப்படியே வாரி அணைச்சிக்கிறான். இவன் இருக்கிற சைஸுக்கு ஒரு இழுப்பு இழுத்தா போதும், அப்படியே பபிள் கம் மாதிரி அவன் மேலே வந்து ஒட்டிக்கிறா. அப்புறம் என்ன, 2 பேரும் ஆழமாக ஒரு முத்தத்தை போடுறாங்க. முத்தம்னாலும் முத்தம், லாரிசா அவ வெறி தீர்ற வரைக்கும் முத்தம் வைக்கிறா. அதுக்கப்புறம் என்ன, அந்த கராஜிலேயே சன்னிகிட்டு இருக்கிற ஷாஃப்டாலேயே
உள்ள விட்டு பம்ப் அடிக்க ஆரம்பிக்கிறான். லாரிசா இப்படி ஒரு குத்து வாங்கினதே இல்லை. பாவம் ஜார்ஜோட ஷாஃப்ட் இத்தனோண்டு இருக்கும். அது பல நாள் என்ன அடித்தாலுமே ஏறாது. அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கான ஷாஃப்ட்டு. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான குத்தை இன்னைக்கு தான் அவள் வாங்கியிருக்கிறா. அதுக்கப்புறமா சன்னி கையில் இருந்த கிரீஸ் எல்லாம் அவள் உடம்புலையும் ஆக லாரிசா போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிறா. சொன்ன மாதிரியே ஒரு 4 மணி நேரத்தில் ஜார்ஜ் வந்துடுறாரு. அவர் எதிர்பார்த்துட்டு போன அந்த கார்பரேட்டரும் கிடைக்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு வராரு. சன்னியும் அந்த கார்பரேட்டரை போட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறான். நான் தான் ஃபஸ்ட்டு ட்ரையல் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு அவர் அந்த காரை ஓட்டி பார்க்கறக்கு ட்ரையல் எடுத்துகிட்டு போன சமயத்தில் அந்த சமயத்தில் தான் சன்னி லாரிசா கிட்ட உனக்கு எப்பெல்லாம் வேணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இங்கே வா, நம்ம 2 பேரும் செம்மையாக அனுபவிச்சு செய்யலாம் அப்படிங்கிறான். அதுக்கு லாரிசாவும் இதோ பார் சன்னி, நீ தந்திரமா என்னோட வீக்னஸை யூஸ் பண்ணிக்கிட்ட. நான் இது நாள் வரைக்கும் ஜார்ஜுக்கு துரோகம் பண்ணதே கிடையாது தெரியுமா. இதோட சரி, இனி உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. நீ என்னை புடின்னு பிடிச்சதுல என் உடம்பெல்லாம் க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த க்ரீஸையெல்லாம் போக வைக்கிறதுக்கு நான் 1 மணி நேரம் குளிக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு லாரிசா சொல்லவும், அடுத்த தடவை இந்த மாதிரி கிரீஸ் ஆச்சுன்னா சொல்லு, நான் வந்து உனக்கு குளிக்க வைக்கிறேன் அப்படின்னு நக்கலா சொல்கிறான். ஆனால் லாரிசா ரொம்ப முடிவா, அடுத்த தடவைன்னு ஒன்று கிடையாது, இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறான். ஆனால் சன்னி அதை பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. ரொம்ப நக்கலாக சிரிக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் லாரிசாவால் மேட்ரு பண்ணாமல் இனிமேல் இருக்க முடியாதுன்னு. ஏன்னா சன்னியோட தம்பியை பார்த்துட்டா கண்டிப்பாக அவன் தம்பிக்கிட்ட அவள் குத்து வாங்காமல் இருக்க முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். காரை ட்ரையல் பார்த்த ஜார்ஜ் அந்த கார் சாவியை தூக்கி லாரிசா கிட்ட கொடுக்குறாரு. என்னோட அன்பு மனைவிக்கு என்னோட ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லவும் லாரிசாக்கு உண்மையிலே இது ரொம்ப சர்ப்ரைஸ் தான். ஏன்னா அவளுக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும். அவளுக்காகத்தான் இப்போ இந்த காரை அவர் சரி பண்ணியிருக்காரு. லாரிசா சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஜார்ஜும் லாரிசாவும் முத்தமலை பொழிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா டின்னர் முடிச்சுட்டு ஜார்ஜும் சன்னியும் சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜார்ஜ் அன்னைக்கு சந்தோஷத்தில் கொஞ்சம் அதிகமாகவே குடிச்சிட்டாரு. அப்போ தான் சன்னியும் போதும் ஜார்ஜ், இதுக்கு மேலே குடிக்க வேண்டாம், நீங்கள் நிலையில்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, போடா இன்னும் 5 ரவுண்ட் அடித்தாலும் நான் ஸ்டெடியாக இருப்பேன். நானா நிலையில்லாமல் இருக்கேன்? நீ இங்கே உட்காந்துருக்க, என் பொண்டாட்டி அங்கே உட்காந்துருக்கா, நான் இங்கே சோஃபாவில் உட்காந்துருக்கேன், நம்ம 3 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடலாமா அப்படிங்கிறாரு. அதுக்கு சன்னியும் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா ஜார்ஜு அப்படின்னு கேட்க, சொல்லுடா சொல்லு, நீ கதை சொல்கிறத கேட்கறக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறாரு. அது வேற ஒன்றும் இல்லை தாத்தா, நானும் உன் பொண்டாட்டியும் இன்னைக்கு மத்தியானம் செம்மையாக மேட்ரு பண்ணோம். இந்த வயசான காலத்தில் உனக்கு எதுக்கு ஜார்ஜ் இவ்வளவு அருமையான பீஸு அப்படின்னு ஜார்ஜை அவன் கிண்டல் பண்ண, இதை கேட்டு லாரிசாக்கு செம டென்ஷன் ஆயிடுது. சன்னி என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கத்துறா. ஒன்றும் கவலைப்படாத, ஜார்ஜுக்கு நான் சொன்னது ஒன்றுமே புரிஞ்சிருக்காது, இப்போ பாரு அப்படின்ட்டு, ஜார்ஜு நான் யாருன்னு தெரியுதா அப்படிங்கிறான். நீ அந்த கார் ரேஸ் ஓட்டுற ரால்ஃபோட மருமகன் தானே அப்படிங்கிறான் ஜார்ஜும். பாத்தியா நான் சொன்னல அப்படின்னு சன்னி சிரிக்கவும் லாரிசா கோபத்தில் அவள் படிச்சுட்டு இருந்த புக்கை தூக்கி வீசிட்டு மாடியில் இருக்கிற அவர் ரூமுக்கு போயிடுறா. சன்னி சொன்ன மாதிரியே ஜார்ஜுக்கு இவன் என்ன பேசினான்னு கூட மண்டையில நுழையில. அந்த அளவுக்கு போதை தலைக்கேறி அந்த சோஃபாலேயே ஃப்ளாட் ஆயிடுறாரு. நைஸ் போல சன்னி மாடி ஏறி வர்றான். இப்போதான் முதல் முறையாக அந்த வீட்டுக்குள்ள மாடிக்கெல்லாம் வர்றான் சன்னி. அதனால ஜார்ஜோட பெட்ரூம் எங்க இருக்குன்னு தெரியல. அப்பதான் பின்னாடி இருந்து லாரிசா சன்னியா இறுக்கமா கட்டி பிடிக்க அப்படியே அவளை தூக்கிட்டு போய் ஜார்ஜோட பெட்டில் போட்டு செம்மத்தியா சம்பவம் பண்றான். கதவு ஜன்னல் கூட மூடல, எல்லாம் ஓப்பனா இருக்கு. 2 பேரும் பின்னி பிணைஞ்சு செம்மையா சம்பவம் பண்றாங்க. லாரிசா செம்மையா குத்து வாங்குறா. எப்படியும் ஜார்ஜ் எந்திரிச்சு வரப்போறதில்ல அப்படின்னு 2 பேர்த்துக்கும் நல்லா தெரியும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா படுத்துக்கிறாங்க. லாரிசா ஓவர் சந்தோஷத்துல அவன் தம்பியை பத்தி புகழ்னு புகழ ஆரம்பிக்கிறா. இப்படி அவங்களுக்குள்ள ஒரு கள்ள தொடர்பு ஆரம்பிக்குது. விட்டிருந்தா சன்னி ரோட்ல பசிக்கு பிச்சை எடுத்துட்டு இருந்திருப்பான். அவன் உதவி செஞ்சான் அப்படிங்கிற அந்த நன்றி கடனுக்காக அவன் வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்னு தான் ஜார்ஜ் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஆனா பாருங்க இந்த சன்னி அதெல்லாம் நினைச்சும் கூட பார்க்காம தன் முதலாளியோட பொண்டாட்டி கூடவே எவ்வளவு உல்லாசமா இருக்கான் பாருங்க. இதுதான் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் நினைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மறுநாள் ஜார்ஜ் சன்னியை சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடம் ஜார்ஜுக்கு சொந்தமான இடம். இந்த இடத்துல தான் சன்னி ஒரு பெரிய மோட்டார் ரேசிங்கை உருவாக்கணும். இந்த F1லாம் நடக்குது இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஒரு கிரவுண்டை இந்த ஏரியால செட் பண்ணணும். இதுதான் என்னோட வாழ்க்கை லட்சியம் அப்படிங்கிறாரு. சன்னிக்கு அதுலெல்லாம் பெரிய அளவுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீ தான் சன்னி அதுக்கெல்லாம் உடன் இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அந்த பொறுப்பையும் சன்னிக்கிட்டவே கொடுக்குறாரு. இப்போ அடுத்த காட்சியிலேயே சன்னி லாரிசாவை ஜார்ஜுக்கு தெரியாமல் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். லாரிசாவும் ஜார்ஜ் சொன்னதை ஆமோதிக்கிறா. இந்த இடத்துல கார் ரேசிங் ட்ராக் போடணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவும்.
அப்படி கார் ரேசிங் நடந்துட்டு இருக்கும்போது நானும் நீயும் மாடியில் நமக்குன்னு ஒரு பிரைவேட் ரூமை கட்டி அந்த ரூம் வழியா அந்த ரேஸை பார்க்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு சன்னி, எவ்வளவு ரம்மியமா இருக்கும்ல அது. நான் உன் மடியில் படுத்திருக்க, நீ என்ன எவ்வளவு சந்தோஷமா இருக்குமில்ல அப்படின்னு அவனை தோன்றா. அவ சொன்னதுலேயே கிறங்கி போன சன்னியும் அவ சொன்னதையெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கறான். அந்த லைஃப் சொர்க்கமா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்ல, சொர்க்கமா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, எல்லாத்துக்கும் இடைஞ்சலா இந்த கிழவன் இருக்கானே, இந்த கிழவன் செத்தாதான் நம்மால இதெல்லாம் அனுபவிக்க முடியும். ஆனா பாரு, அவன் சாகிற மாதிரியா இருக்கான், திடகாத்திரமா இருக்கான். நம்ம செத்தாலும் சாவமே ஒழிய அந்த ஜார்ஜ் பையன் சாக மாட்டான் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்றா. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சன்னி கேட்கவும், அந்த ஜார்ஜ் செத்தான்னு வச்சுக்கவேன், இந்த சொத்தெல்லாம் எனக்குன்னா உனக்கும் அதுல பங்கு இருக்கு. என்ன நான் சொல்றது புரியுதா அப்படின்னு லாரிசா கேட்கவும், புரியுது லாரிசா, அந்த ஜார்ஜ் சாகணும் அவ்வளவுதானே. அவன் சாவு ஒரு கொலை மாதிரி தெரியக்கூடாது, போலீஸ்க்கும் சந்தேகம் வரக்கூடாது, அப்படி அவன் சாகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க. அப்பதான் சன்னியும் லாரிசாவை அந்த கார் ஒர்க் ஷாப்புக்கு கூப்பிட்டு வந்து ஜார்ஜை எப்படி கொல்ல போறோம் அப்படின்னு ஒரு டெமோ காமிக்கிறான். கீழே ஒரு தர்பூசணி பழத்தை வச்சுட்டாங்க, மேலே செயின் பிளாக் போட்டு ஒரு பெரிய வெயிட்டை இழுத்து தூக்கி கட்டியிருக்கிறாங்க. இப்போ அந்த தர்பூசணி தான் ஜார்ஜ். அந்த செயின் பிளாக்கை தூக்கி கட்டியிருக்கோம் இல்லையா, நீ உள்ள வந்தவ அந்த செயின் பிளாக்கை பிடிச்சி இழுத்தினா ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிற அந்த இன்ஜின் அப்படியே அந்த தர்பூசணி மேலே விழுகும், அப்படியே அந்த தர்பூசணி செதறும். இதே போல் நான் பேசிட்டே ஜார்ஜை இங்கே கொண்டு வந்து நிற்க வைப்பேன். நீ அப்போ அந்த செயின் பிளாக்கை கரெக்டாக கழட்டி விட்டுரு, ஜார்ஜ் அப்படியே செதறிடுவான், போலீஸ்க்கும் சந்தேகம் வராது. அந்த செயின் பிளாக்கு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா போலீஸும் அதை நம்பிடுவாங்க, எந்த சந்தேகம் வராது. அதுக்கப்புறம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு அதே போல் அந்த பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. சரியாக ஜார்ஜ் அங்கே வந்து நிற்கவும் லாரிசா அந்த செயினை கழட்டி விட்டுறா. அந்த இன்ஜின் ஹெட்டு அப்படியே ஜார்ஜ் மேலே விழுந்து ஜார்ஜ் சொன்னபடியே செதறி போயிடுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்றுட்டு இருந்த சன்னியோட கை மேலேயும் அந்த ஹெட் விழுந்திருக்கும். நல்ல வேலையா அவன் கைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் சன்னியோட பிளட்டும் அந்த கிரைம் சீனில் இருக்குமே அப்படின்னு அவன் ரொம்ப கவலைப்படுறான். இருந்தாலும் லாரிசா கிட்ட, நீ கவலைப்படாத, நாளைக்கு போலீஸ் என்கொயரியில் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ உன்னோட சைடை கரெக்டாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், மறுநாள் அந்த சாவை பற்றி விசாரிக்கிறதுக்கு போலீஸ் வராங்க. சும்மா ஜார்ஜோட உடம்புல உளுந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி லாரிசா பயங்கரமான ஆக்டிங் போடுறா. ஆனால் ஜார்ஜோட சாவை விசாரித்த போலீஸு அதை வேற கோணத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் லாரிசாவும் சன்னியும் சேர்ந்து ஜார்ஜை கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஜார்ஜ் செத்தாருன்னா அவரோட அத்தனை சொத்துமே லாரிசாக்கு தான் போய் சேரும். லாரிசாவால் தனியாளா ஜார்ஜை கொல்ல முடியாது. அதுக்காக இந்த சன்னியோட உதவியா நாடி இருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவரை கொண்டு இருக்கணும் அப்படின்னு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கரெக்டான பாயிண்டை பிடிச்சிடுறாரு. ஆனால் இங்கே ரெண்டு பேர்த்துக்கிட்ட வந்து விசாரிக்கிறாரு. ரெண்டு பேரும் ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி கரெக்டாக பதில் சொல்லவும் இந்த கேஸை அந்த ஆஃபீஸரால் அதுக்கு மேலே தொடர முடியல. ஒரு வழியா ஜார்ஜோட மரணம் அந்த செயின் பிளாக்ல ஏற்பட்ட பழுதுதான் காரணம் அப்படின்னு முடிச்சு வைக்கப்படுது. அதே சமயத்தில் கொஞ்ச நாள்லயே ஜார்ஜோட சொத்தெல்லாம் லாரிசாக்கு வர அவ ஆசைப்பட்டபடியே அங்க ஒரு பெரிய மோட்டார் ஸ்போர்ட் பார்க்கை உருவாக்குறா. சன்னியும் லாரிசாவும் அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த புது ஆஃபீஸில் உட்காந்து. ஆனால் ஜார்ஜோட மரணத்தை போலீஸ் அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணிடுச்சு. இருந்தாலும் அன்அஃபிஷியலாக அதை பற்றி விசாரிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அப்போ தான் லாரிசாவும் சன்னியும் ஜார்ஜை கொல்றதுக்கு உண்டான மோட்டிவை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ மறுநாள் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிற நியூஸு சன்னிக்கும் லாரிசாக்கும் தெரிய வர, அப்போ தான் லாரிசா சன்னி கிட்ட ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறா. நான் இப்போ 3 மாதம் முழுகாமல் இருக்கிறேன் சன்னி, உன் குழந்தை என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சந்தோஷப்படுறதா சோகப்படுறதா அப்படின்னு தெரியாமல் சன்னி அழுக ஆரம்பிக்கிறான். எப்போ லாரிசா தன்னோட குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு இருக்காளோ அதனால் அவளை இந்த கேஸில் இன்வால்வ் ஆக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சன்னியே போலீஸில் போய் வாலண்டரியா நான் தான் ஜார்ஜை கொன்னேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்குறான். போலீஸும் கேட்குறாங்க, ஏண்டா அவரை கொன்ன அப்படின்னு. அதுக்கு ஏற்கனவே பேசி வச்சபடி ஒரு பொய்யை சன்னி சொல்கிறான். சதா சர்வ காலமும் ஜார்ஜ் லாரிசாவை சந்தேகப்பட்டு கொடுமைப்படுத்திட்டே இருந்தார். ஏன் முதலாளி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சாதாரணமாக தான் கேட்டேன். அதுக்கு அவர் என் நிறத்தை காரணம் காமிச்சு ரொம்ப கேவலமாக பேசினார். அந்த கோவத்தில் இருந்த நான் அவரை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு கன்வின்சிங்காக ஒரு பதிலை சொல்கிறான். அது சரி, லாரிசாக்கும் இதில் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. லாரிசாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாமே நான் திட்டமிட்டு பண்ணினது தான் அப்படின்னு மொத்த பழியும் தன் மேலே ஏற்றுக்கிறான். லாரிசாக்காக தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணுறான்.
சொல்கிறான், உனக்கு தேவைதான்டா. அப்புறம் என்ன, கொலை செஞ்சவனே கொலையை ஒத்துக்கிட்டான், அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாச்சு. ஜெயிலுக்குள்ள இருந்தபடியே சன்னியும் லாரிசாவும் கடிதம் மூலமாக அவங்களோட அன்பை பரிமாறிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் லாரிசாவுக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு குழந்தையோட ஃபோட்டோவோட அடுத்த ஒரு லெட்டர் அனுப்புகிறா. இதை பார்த்து சன்னி ஆனந்தப்படுறான். இன்னும் குழந்தையோட ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா அனுப்பு அப்படின்னு அவளுக்கு கடிதம் போட, அதன்படியே லாரிசாவும் குழந்தையோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே சன்னிக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கா. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த குழந்தை வளர்றது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து சன்னிக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கா. இப்போ லாரிசாவை காமிக்கிறாங்க. அவள் ஆசைப்பட்டபடியே அந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பார்க்கை முழுசாக கட்டி முடிச்சிட்டா. இப்போ அவள் ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக உட்காந்துட்டு இருக்க சமயத்தில் பின்னாடி இருந்து வந்த ஒருத்தன் அவளை பின்பக்கமாக கட்டி பிடிச்சி அவள் கழுத்தில் முத்தம் கொடுக்குறான். அப்போ தான் அவனை மூஞ்சி காமிக்கிறாங்க. அவன் வேற யாரும் இல்லை, அந்த ஓப்பனிங் சீனில் ஜார்ஜை ஒரு ரவுடி அடிப்பான் இல்லையா, அந்த ரவுடி தான். இதெல்லாமே லாரிசாவோட ஏற்பாடு தான். இந்த ரவுடி லாரிசாவோட கள்ளக்காதலை இவனை யூஸ் பண்ணி ஜார்ஜை கொன்னுட்டு அவன் சொத்தையெல்லாம் ஆட்டைய போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருப்பா. ஆனால் அதுக்குள்ள சன்னி உள்ள பூந்து இவனை அடிச்சு விரட்ட வேற வழி இல்லாமல் சன்னியை காதலிக்கிறேன் அப்படின்னு பொய் சொல்லி அதுக்காக இவ உடம்ப அவனுக்கு கொடுத்து அவனை நம்ப வச்சு, யார் இந்த ரவுடி கிட்ட இருந்து ஜார்ஜோட உயிரை காப்பாத்தினாங்களோ அவனை வச்சே ஜார்ஜை தீர்த்தும் கட்டிட்டா. இவ சொன்ன மாதிரி இவ பிரெக்னென்ட் ஆகவும் இல்லை, குழந்தை பெற்றுக்கவும் இல்லை. இது எல்லாமே பொய். அவ அனுப்புகிற ஃபோட்டோ எல்லாமே இன்டர்நெட்ல இருந்து எடுக்கப்பட்ட கருப்பின குழந்தைகளோட ஃபோட்டோஸு. இது புரியாமல் ஜெயிலுக்குள்ள இருக்கிற சன்னி இவ அனுப்புகிற ஃபோட்டோஸ் எல்லாம் தன்னோட குழந்தைன்னு நினச்சி அந்த குழந்தைய மனசளவில் நேசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தையோட ஃபோட்டோ ஜெயில் செவுத்து ஃபுல்லாக ஒட்டி வச்சு தினம் தினம் அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து தான் அவனோட மிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி புருஷனை கொண்டுட்டு அந்த சொத்தையெல்லாம் ஆட்டைய போட்டுட்டு இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரியா லாரிசா அவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. இதோட இந்த படமும் முடியுது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு நினச்சா எப்பேற்பட்டவனையும் ரொம்ப ஈஸியாக அவள் வழக்குள்ள உழுக வைக்க முடியும். அதை நீங்களே கண்கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.